என்ன இந்த மூதேவிங்க மொத்தமும் இங்க வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு? யாருக்கு என்ன ஆச்சு? காமாட்சி எதுவும் டிக்கெட் வாங்கிட்டாளா? அவனெல்லாம் திம்சு கட்ட மாதிரி தானே உட்கார்ந்துருக்கா. வேற யாருக்கு என்ன ஆயிருக்கும்? இந்த இடத்துல அந்த நேரா வளர்ந்த கயலையும் சைட்ல வளர்ந்த எழிலையும் தான் காணோம். அப்போ அதுங்க தான் காலியா? ரைட்டு. அப்போ அவங்க 2 பேர்ல தான் யாருக்கும் ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு. ஐயோ, ஜாலி 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 ஜாலி. நாமளும் போய் என்னன்னு கேட்டுட்டு கண்ணீர் சிந்தி சந்துல சிந்து பாடிட்டு வருவோம். வர. ஐயோ ஐயோ, காமாட்சி காமாட்சி, யாருக்கு என்ன ஆச்சு? கயல் மூச்சு பெச்சலாம ஆயிட்டாளா, இல்ல எழில் தம்பிக்கு இழுத்துக்குச்சா? ஐயோ, யாராவது ஏதாவது பதில் சொல்லுங்களே. அக்கா மாமாக்கெல்லாம் ஒண்ணும் ஆகல. அதானே, ஒண்ணும் ஆகாது. அவங்களுக்கு என்ன ஆக போகுது? அவங்களால மத்தவங்களுக்கு தான் ஏதாவது ஆகும். அப்ப என்னதான் பிரச்சனை? எதுக்கு இங்க வந்து எல்லாரும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? பாப்பா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. யாரு, அனுவா? என்ன காமாட்சி சொல்ற? என்னாச்சுன்னே தெரியலக்கா, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. நாங்கெல்லாம் பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தா டாக்டர் ஏதோ ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. ஆபரேஷனா? இது என்ன புதுசா இருக்கு? அனுவுக்கு ஆபரேஷனா? வாட் இஸ் த ரீசன்? அனுவுக்கு என்னாச்சு? ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க ரோடு மேல ஜல்லி இருந்ததா, அதுல தவறி கீழே விழுந்துட்டோம். அதான் லைட்டா தலையில அடிபட்டிருக்கு. என்னது, உனக்கு எந்த அடியும் படாம நீ அப்படியே இருக்க? அனுவுக்கு மட்டும் அடிபட்டிருக்கு? அத வீட்ல சொல்லக்கூடாதுன்னு ஏன் சொன்ன? அனுவை ஏற்கனவே கயலும் எழிலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. நாம கேட்டதுக்கு வேற என்னவோ சொல்லி சமாளிச்சா. இப்போ மயங்கி விழுந்து ஆபரேஷன் பண்ற அளவுக்கு வந்திருக்குன்னா இதுல ஏதோ தப்பா இருக்கே. அப்ப இவங்க எதையோ மறைக்கிறாங்க. இதுதான் சரியான நேரம். இந்த சிறுசு பிரச்சனையை பெருசாக்கி குடும்பத்துக்குள்ள ரகளையை உண்டு பண்ணிட வேண்டியதுதான். ஐயோ, அழாதம்மா. அனுவுக்கு ஒண்ணு ஆகாது, நீ அழாத. ஆமா, நல்லா இருந்த அனு எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்தா? அதுவும் ஆபரேஷன் பண்ற வயசா அவளுக்கு? எனக்கு ஒண்ணும் புரியல. என்னாச்சுன்னு கேட்டா யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ அண்ணி, அப்படிலாம் எதுவும் ஆகாத, நீங்க பயப்படாதீங்க அண்ணி. ஆமா, நீ பெரிய டாக்டர் சொல்லிட்ட. இப்பதானே படிக்கிற, சும்மா வாய முடிக்கிட்டு இரு. பெத்த பிள்ளைக்கு ஒண்ணுன்னா அம்மா கறி துடிக்க தானே செய்வா. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். இதுக்கு முன்னாடி என்னன்னா, கயலும் அனுவும் வண்டியில போகும்போது கீழே விழுந்து தலையில அடிபட்டுடுச்சுன்னு ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தாங்க. இப்போ அதே ஹாஸ்பிட்டல்ல திரும்ப ஆபரேஷன் பண்ணணும்னா ஏதோ தப்பா இருக்கே. எனக்கு என்னமோ அந்த கயலும் எழிலும் நம்ம கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி தெரியுது. அன்னைக்கு வண்டியில போகும்போது ஜல்லி வழிக்கு கீழே விழுந்து அனுவுக்கு தலையில அடிபட்டுடுச்சுன்னு சொன்னால, அதனால வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு நினைக்கிறேன். அத சொல்லாமதான் உங்ககிட்ட எதையோ மறைக்கிறாங்கன்னு தோணுது. தலையில அடிபட்டதுனால மூளைக்கு போற நரம்புல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அப்படி இல்லனா கீழே விழுந்ததுனால வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? இல்லனா ஆபரேஷன் வரைக்கும் வராதுல்ல. அது எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க டாக்டரா படிச்சிருக்கீங்க, சொல்லுங்க. டேய், நான் கயல படிச்சவடா. அவ எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு அவளோட நடவடிக்கையை வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நான் அவளை முதல்ல பார்த்தப்பவே அவகிட்ட ஒரு பயமும் பதட்டமும் தெரிஞ்சது. ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? யார பத்தி என்ன சொல்றீங்க? அப்படியெல்லாம் எதுவும் அம்மா சொல்றதா கரெக்ட். உங்க இஷ்டத்துக்கு எது கொளுத்தி போட்டு போவாதீங்க. டேய், நான் ஒண்ணு இஷ்டத்துக்கு சொல்லல. அப்படியே இருக்கலாம்ல.
அனுவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தனத்துக்கிட்ட உண்மையை சொன்னா அதுக்கு காரணம் நாம தான்னு அவ மேல சந்தேகப்பட்டு அவ கூட சண்டை போடுவான்னு கூட மறைச்சிருக்கலாம்ல. அனுவுக்கு ஏதோ ஆயிருக்கு, அதுக்கு காரணம் கயல் தான். அவ ஏதோ உண்மையை உங்ககிட்ட மறைக்கிறா. பெரியம்மா, அப்படி ஏதாவது இருந்தா அக்கா எங்ககிட்ட உண்மையை சொல்லிருப்பாங்க. எதுக்காக போய் சொல்லி மறைக்கணும்? அதுவும் இல்லாம இங்க எல்லாரை விட அனு மேல அக்கா தான் பாசம் அதிகமா வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையில தான் அவ எது சொன்னாலும் நீங்க எல்லாரும் நம்புறீங்க. அத அவளுக்கு சாதகமா அவ பயன்படுத்திக்கிறா. நான் என்ன சொன்னாலும் நீங்க எதையுமே நம்ப மாட்டீங்க. ஏன்னா நீங்க உங்க அக்காவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. நான் சொல்றதோட அர்த்தம் என்னன்னு தனத்துக்கு புரியும். நீங்க வேணா கயல் வந்ததுக்கு அப்புறம் அனுவுக்கு என்னாச்சுன்னு கேளுங்க. அப்ப அவ பதில் சொல்ல முடியாம தடுமாறி நிக்கிறாளா இல்ல சரியான பதில் சொல்றாளான்னு பாருங்க. ஒருவேளை சொல்லிட்டானா நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கயல், கயல், அணுக்கு ஒண்ணும் ஆகாது. நீயே அழுதுகிட்டு இருக்க. இல்ல, என்னதான் மத்தவங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு. அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. பணத்தை கட்டிட்டோம், ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. பயப்படாத. எல்லாரும் அணுவை நினைச்சு பரிதவிக்கிறத பாக்கும்போது என்னால தாங்கிக்க முடியல. கயல், நான் தான் சொல்றேன்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்ப எல்லாரும் அணுவும் நினைச்சு அழுதுகிட்டு இருந்தாலும் ஆபரேஷன் முடிஞ்சு அவ குணமாயிட்டான்னு தெரிஞ்சா எல்லாரும் நார்மல் ஆயிடுவாங்க. இப்படி ஒரு பிரச்சனை அவளுக்கு இருக்குன்னு தெரிஞ்சா மத்தவங்க எல்லாம் வேதனைப்படுவாங்கன்னு தானே நீ எதையும் சொல்லாம கஷ்டப்பட்டு இருந்த. இப்ப நீயே அழுதுகிட்டு இருந்தா மத்தவங்களுக்கு யார் தைரியம் சொல்லுவாங்க? தனு அக்கா வேற அணுவும் நினைச்சு ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்து. இது ஒரு மைனர் ஆபரேஷன் சொல்லி எல்லாரையும் சமாதானப்படுத்தலாம். வா வா கயல். தனோ கயல் மேல கோவத்துல இருக்கா. மூஞ்சி எல்லாம் மாறி கொலை வெறியில இருக்கா போலயே. அப்ப இன்னைக்கு கண்டிப்பா அவளை வச்சு செய்ய போறா.